வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் மக்களே. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஈரோடு போகிறோம். ஈரோடு போய் ஒரு 7 சேவலை லோடு வைக்க போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனில். அதான் தொடர்பாக எப்படி லோடு வைக்கிறான்னு காட்டுறாங்க. அது ஓகே தானே? அது ஓகேண்ணா. ஒன்று நான் முன்னாடி வச்சுக்கிறேன், நீ ஒன்று பின்னாடி வச்சுக்கிறியா? சரிண்ணா. அப்படி இல்லைண்ணா, இது அப்படியே முன்னாடி தூக்கி வச்சிரு டேங்கில். இதுவா? அது ஓகே, அது வச்சுக்கலாம். நீ வரைய போகலாம். அதுக்கு ஒரு சக்கரை வண்டி ஒன்று ரெடி பண்ண வச்சுக்கிட்டு தரம் கட்டி இழுத்துட்டு அந்தாலும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தா அப்படி ஒரு எட்டு ஒரு வெள்ளை நாய்க்கு. ஹலோ. எப்போ? சரி மக்களே, நானும் வெளியே போயிட்டு விழாவை கண்டிப்பாக பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு மழை கீழே வந்துச்சுன்னா கசன்னு ஆயிரும். பாப்பா மழை வராதுன்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம நேரத்துக்கு வந்துருச்சுன்னா சரி மக்கள், நானும் ஈரோடு டு கரூர் பைபாஸ் ஏறிட்டு விளாக கண்டிப்பாக பண்ணுறேன். போகலாண்ணா. ஒன்றும் நமக்கு பேகு தலை அடியில் திரும்பிச்சுன்னா செத்து போயிடும் மூச்சு முட்டி. அதனால் தலை மட்டும் மேலே இருக்கான்னு பார்த்துக்கணும். போகலாண்ணா. பைபாஸ் ஏறிட்டு கேட்டு போட்டாங்க, கேட் நின்றுட்டாங்க. அதை லாக் பண்ணவே மறந்துட்டேன் மக்களே. கேமரா தலை இருக்கிறதே மறந்துட்டேன். கேட்டு விட்டா அந்த கேட்டு, அந்த கேட்டு விட்டா இந்த கேட்டு. எத்தனை கேட்டு? ஒரு கேட்டில் மாட்டினாலே எல்லா கேட்லேயும் மாட்டிடுவோம் மக்களே. சரி மக்கள், கேட்டு தூக்கணும் வாட்டி லாக்குன்னு. இதில் உள்ளதானே இருப்பியா? யார் பிரபுக்கு தானே? உள்ளதான் முத கூடயே அவங்கதான். வா போலாம். இங்கேயே நிறுத்திட்டு வா, நான் போய் பார்க்குறேன். நான் பிரபன்னலோடு திருப்பதி. நான் பின்னாடி வந்துட்டு இருக்கலாம். சரண்ராஜ்னு சொல்லிட்டு நான் வராரு. இங்கே வா. இல்லை இங்கே அதான் வந்துட்டுருக்கு. ஆமாண்ணா. என்னது? பூவேந்திரன்.
அங்கேருந்து சொன்னால் சிரிப்பாங்க சொல்கிறீங்க சொல்லுங்க. ரேணி உண்டா? ரேணி உண்டா? எத்தனை வழி? இது 8 கோடி. ஒரு பெரிய கூட சொல்லியிருந்தேன் ப்ரோ. நேற்று மதியம் கூட ஃபோன் பண்ணியிருக்கேன். யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு. ஹலோ இல்லைடா ஓனர் நீங்கள் ரேணி உண்டா பெரிய கோடி ஒன்றுக்கா? நேற்று உங்களுக்கு சொன்னாங்களாம்மா விஜயமங்கலத்துலேருந்து நொய்யல்லேருந்து மாஸ்க் இல்லவா இல்லை சாக்கு மாஸ்க் இருக்கு சாக்கு மாஸ்கா சரிங்க மாஸ்க்கு சரிங்க கோழி ஹெல்மெட்டாண்ணா ஏன் புக் பண்ணி விளைக்கல திருப்பதியில் கூட இது சபரியில் போடலாம் கை வலிக்குது நானா நீங்க எதுவும் எடுத்து சொன்னது எடுக்குமா எடுப்பாங்க பாட்டி பேர் பூவேந்தர். அங்கே எடுக்கிறது பேரா கொண்டாட வேலையை எடுத்துட்டு போய் உள்ள பெரிய கூடைக்கு எவ்வளோண்ணா? பெரிய கூடைக்கு எவ்வளோ? 3 ரூபாய் அந்த கூட திரும்ப கொடுப்பாங்களா கூட இல்லை அவங்களே வச்சுக்கோணுங்களா? யார்? ஸ்டேஷனில் தான் இருக்கேன். கூப்பிட்றாரு. இல்லை ஸ்டேஷனில் தான் இருக்கேன். கூப்பிட்றாரு.
ஒரே பாக்ஸில் 2 கோழி போட்டு வச்சுருக்காங்க. பிரிச்சுட்டாங்களாட்ருக்கு. இப்போ பார்க்குறேன். எவ்வளோண்ணா? 3 ரூபா. ஆனால் வந்துருச்சு பாருங்க. குமரன் மாற்றிக்கலாம். ஸோ டீட்டெயில் போட்டு ஆ சரி. சரிண்ணா வரேண்ணா. சரி. வேக வேகமாக பெய்யுது மழை. ஆமாம், அப்புறம் சும்மா அப்புறம் அத்தனை பேர் கோழி வைப்பானுங்க. இன்னும் ஒரு லோடுக்கு தலைக்கு உணவுக்கு 1000-2000 நின்றுடும். 4 பேர் 5 பேர் வேலை செய்கிறானுங்க. வாரமே 1 லட்சம் 2 லட்சம் சம்பாரிச்சிருவானுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அண்ணா, இல்லை இது திருப்பதி மட்டும். இதுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். நம்மளே போட பார்க்குறேன் அப்படி தலைவர். எனக்கு தெரிஞ்ச எச்சு சொல்லி இவன் தூக்கிடுவானோ. அவன் நம்பருக்கு தானே போட்டேன். எச்சு சொல்லி இவன் தூக்கினாலும் தூக்கிடுவியா? சார் எப்படிலாம் பிழைக்கிறாங்க, நம்ம தான் இப்படி டோக்கனாட்ருக்கோம். கோழியில் இவ்வளோ இருக்குன்னே எவனுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. ஆனால் பெரிய கோடா போய் 300 ரூபா கூட வராது, 250 ரூபாய்க்கு வாங்கலாம். இதெல்லாம் ஒன் டைம் யூஸ் கூட தான். இன்னும் ஹெவி மெட்டீரியல் அந்த வில்லு குச்சி மாதிரி இருக்கும்ல, அதில் கூட போடுறது இல்லை. அந்த நாணல் தட்டா சக்கையா அதில் போடுறானு. ஆமாம், ட்ரெயினில் என்னைக்கு டிக்கெட் அதிகமாக? ட்ரெயினுக்கு இங்கேருந்து ஈரோடுக்கு எவ்வளோ 40 ரூபாய் 30 ரூபாய் என்னமோ தான். டெல்லிக்கு 400 ரூபாய் 250 ரூபாய் என்னமோ தானே. பாருங்களே எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்கன்னு. எல்லா ஃபோன் நான் என் ஃபோன் எடுத்து உன் ஃபோனு பார்த்தீங்களா? இது மாதிரி டெய்லி லோடு போடுவாங்க. இதுலேயே விடுண்ணா, இல்லைண்ணா இப்படி போய் சுற்றிக்கிட்டு வரணும். இதுலேயே விடு போயிடலாம். கருப்பு ஊருக்கு போகலாமா? இல்லை இப்போ போனால் அவன் எங்கே அவங்க வீட்டில் அவங்க பையன் மக்களே எப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. டீ குடிச்சிட்டு வந்தோம். டீ கடையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பேக்கரியில். அப்புறம் அவங்க வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க மக்களே. அப்படியே நான் ஆட்டை மாற்றிக்கலான்ட்டு வந்தேன். அப்புறம் தான் நீ வந்து விலாக என் பண்ணலன்ட்டு சரி விலாக என் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. சரி மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி ஆனில் போட்டுருங்க. சரி மக்களே, டாட்டா பை பை.